ஹலோ மக்களே, தமிழக அரசினுடைய ரைட்ஸ் திட்டத்துறையிலிருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1096 காலியிடங்களை விட்டுருக்காங்க. 10th படிச்சவங்கல இருந்து 12th எனி டிகிரின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இங்க வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. முழு தகவலை சொல்றேன், வீடியோவை முழுவதும் பாருங்க. தமிழக அரசின் ரைட்ஸ் திட்டத்துறையிலிருந்து தான் தற்பொழுது வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. ஆனா நிறைய பேருக்கு இந்த ரைட்ஸ் திட்டம் பத்தி தெரிஞ்சிருக்காது. டிஎன் ரைட்ஸ் திட்டம் என்பது தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளின் சேர்க்கை, அணுகல் மற்றும் வாய்ப்புகளை மேம்படுத்த உலக வங்கி நிதி உதவியுடன் அரசு செயல்படுத்தும் திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான சமூக பாதுகாப்பு, திறன்கள் பயிற்சி, வேலை வாய்ப்புகள், மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் உளவியல் ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. தற்பொழுது இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா மாவட்டம் வாரியாக வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. சோ எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. கிட்டத்தட்ட 9 விதமான பதவிகள் கொடுத்திருக்காங்க. ஆபீஸ் ஹெல்பர், மல்டி பர்பஸ் ஒர்க்கர் இருக்கு, ஜூனியர்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட்டர் கேக்குறாங்க, ஸ்பெஷல் எஜுகேட்டர், பிளாக் கோஆர்டினேட்டர், இந்த மாதிரி நிறையவே இருக்கு. இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ டைரக்டா நீங்க இந்த வெப்சைட்ல வந்தாலே உங்களுக்கு ஜாபோட நோட்டிபிகேஷன், அதாவது நியூஸ் பேப்பர் கட்டிங் ஒரு ஆர்டிகல் இருக்கும், அதையும் நீங்க படிச்சு பாருங்க. இதுல உங்களுக்கு தெளிவா கொடுத்திருப்பாங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் செப்டம்பர் 24ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 14. சோ சரியா பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 11 நாட்கள் மட்டும் தான் டைம் இருக்கு. இந்த இடத்துல கிளிக் ஹியர் ஃபார் ப்ரீவியஸ் வேகன்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது கடந்த முறை வந்திருக்கக்கூடிய காலியிடங்கள் பத்தின அறிவிப்பு, அது பத்தின சம் டீடைல்ஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வாரீங்க அப்படின்னா தற்பொழுது வந்திருக்கக்கூடிய நியூ வேகன்சிஸ் பத்தின டீடைல்ஸ் இந்த இடத்துல இருக்கும். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் செப்டம்பர் 24 இருந்து அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. சோ வேலை வாய்ப்புகளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்கு. இப்ப பிளாக் கோஆர்டினேட்டர்ல 250 காலியிடங்கள் இருக்கு. இந்த மாதிரி சைக்காலஜிஸ்ட்ல ஒரு 94 வேகன்சிஸ், ஸ்பெஷல் எஜுகேட்டர் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய கேட்டகரியில வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. மொத்தமா 1096 காலியிடங்கள் இருக்கு. இதுல ஆபீஸ் ஹெல்பர் ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ற பட்சத்துல குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு நீங்க படிச்சிருந்தாலே போதுமானதுங்க. வேலை வாய்ப்புகள் மாவட்டங்கள் வாரியாக அந்தந்த மாவட்டத்திற்கு பிரிச்சு கொடுத்திருக்கிறதுனால உங்க சொந்த ஊர்லயே உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ஜாபுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. குறைந்தது 2 வருடம் 1 வருடம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க. இப்ப ஆபீஸ் ஹெல்பர் ஜாப்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு ஆபீஸ்ல ஹெல்பர் கேட்டகரியில ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க அப்ளிகேஷனை போட்டுருங்க. கல்வி தகுதி 10th பாஸ் தான். அதை ஃபாலோ பண்ணி நீங்க என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 ரூபாய் மந்த்லி பிக்ஸடா கிடைக்குது. அண்ட் இந்த ஜாபுக்கு குறைந்தது 2 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நேஷனல் இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட் லெவல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும், நாட் ஃபார் கம்பல்சரி. ஒரு பிரைவேட்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்கர் கேக்குறாங்க. 188 காலியிடங்கள் இருக்கு. குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு இல்லைன்னா 12ஆம் வகுப்பு பாஸ் ஆயிருந்தா போதும். உங்களுக்கான சம்பளம் மாதம் 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த ஜாபுக்கு குறைந்தது 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கூல்ல இல்லைன்னா காலேஜ்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்குது. மற்றபடி மல்டி பர்பஸ் ஒர்க்கர் வேற எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூனியர்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் இருக்கு. 94 காலியிடங்கள். எனி டிகிரி படிச்சவங்க இதற்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. அடிஷனலா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும், ஹையர் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இந்த கேட்டகரியில தெரிஞ்சிருக்கணும். குறைந்தது 2 வருடம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. அது ஒரு ஆர்கனைசேஷன்ல இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல ஏதாச்சும் ஒரு கம்பெனில ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு மந்த்லி 15,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணி மொபைலிட்டி இன்ஸ்ட்ரக்டர்ல ஒரு 94 காலியிடங்கள். இந்த ஜாபுக்கு பாத்தீங்கன்னா மொபைலிட்டி இன்ஸ்ட்ரக்டர் இந்த கேட்டகரியா முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தது 3 வருடத்துல இருந்து 5 வருடங்கள் வரைக்கும், அதாவது மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இல்ல பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு அப்ளை பண்றீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். மாதம் உங்களுக்கு 35,000 ரூபாய் சேலரி கிடைக்குது. அண்ட் தென் அக்குபேஷனல் தெரபிஸ்ட் இந்த ஜாப்ல ஒரு 94 காலியிடங்கள் இருக்கு. பேச்சுலர் இல்லனா மாஸ்டர் டிகிரில அக்குபேஷனல் தெரபிஸ்ட் முடிச்சவங்க அப்ளை பண்ணுங்க. குறைந்தது 3 to 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ல ஒரு 94 காலியிடங்கள். இந்த ஜாபுக்கு மாஸ்டர் இல்லனா பேச்சுலர்ஸ் டிகிரில ஸ்பெஷல் எஜுகேஷன் எடுத்து முடிச்சிருக்கீங்களா தாராளமாக அப்ளை பண்ணுங்க. மந்த்லி 35,000 வரைக்கும் சேலரி இருக்கு. இந்த மாதிரி 1-2 ஜாப் இருக்கு. அண்ட் ஃபைனலா பிளாக் கோஆர்டினேட்டர் கேக்குறாங்க. 250 காலியிடங்கள் இருக்கு. இந்த 250 காலியிடங்களும் நான் சொன்ன மாதிரி 38 மாவட்டங்கள் வழியாக ஒரு பிளாக்ல கோஆர்டினேட்டரா நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இல்லனா மாஸ்டர் டிகிரில சைக்கோ தெரபி, அக்குபேஷனல் தெரபி இல்லனா ஸ்பீச் தெரபி, ஸ்பெஷல் எஜுகேஷன்ல, சைக்காலஜில, சோசியல் ஒர்க்ல, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த டிகிரில, அதாவது இந்த டிசிப்ளின்ல நீங்க பேச்சுலர் ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்க. நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் நான் ரீசெண்டா பார்க்கும்போது கூட
நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி நான் சைக்காலஜி முடிச்சிருக்கேன், சோஷியல் ஒர்க் முடிச்சிருக்கேன், ஒரு நல்ல ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஜாபுக்கு 2 வருடம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கறாங்க. ஆனா இது ப்ரிஃபரபிளி தான், அதாவது முன்னுரிமை உங்களுக்கு வழங்கப்படுது. நாட் ஃபார் கம்பல்சரிங்க. ப்ரிஃபரபிளி அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க ஃப்ரெஷரா இருக்கிறவங்க, நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி டிசிப்ளின்ல முடிச்சவங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அதுதான் இந்த ப்ரிஃபரபிளிக்கான அர்த்தம். சரிங்களா? இதே மாதிரி நீங்க ஒரு சில ஜாபுக்கு பாத்தீங்க, இப்ப சைக்காலஜிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ், அப்ப கம்பல்சரி உங்களுக்கு குறைந்தது 3 வருடம் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது அர்த்தம். சோ அதே மாதிரி நீங்க ஃபைனலா ஒரு ஜாப் இருக்கு பாருங்க, இந்த ஆபீஸ் ஹெல்பர். இதுல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறத அவங்க தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அட்லீஸ்ட், ஓகேங்களா, உங்களுக்கு 2 வருடம் கட்டாயம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. மத்த ஒரு சில ஜாபுக்குலாம் வந்து ப்ரிஃபரபிளி அப்படிங்கறத கொடுத்திருக்கிறதுனால ஃப்ரெஷரும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பாத்திரலாம். இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. நோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃப்ரீயாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் இல்லல்ல, அதனால கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. செலக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அப்ளை பண்ற பட்சத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி கேண்டிடேட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும். இன்கேஸ் நிறைய நண்பர்கள் அப்ளை பண்றாங்க, அதாவது நிறைய அப்ளிகேஷன் வருது அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ கட்டாயமாக இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நீங்களும் இந்த கைட்லைன்ஸை ஃபுல்லாவே கோ த்ரூ பண்ணுங்க. சோ இதுல அடிஷனலா வந்து இந்த ஜாபுக்கு நீங்க ஆன்லைன் மோட் மூலமா தான் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா கொடுத்திருக்காங்க. ஆஃப்லைன் மோட் அப்ளிகேஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தமிழக அரசு வேலை வாய்ப்பு தான். இனிஷியலா வந்து உங்களை 12 months கான்ட்ராக்ட் கேட்டகரியில தான் எடுக்கிறாங்க. அதாவது நிரந்தர வேலை வாய்ப்பு கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் கேட்டகரியில தான் எடுக்கிறாங்க. எண்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட்ல உங்களுக்கு சர்டிபிகேட் ஆல்சோ கிடைக்கும். நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா 5 பொசிஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ உங்களுடைய குவாலிஃபிகேஷனை பொறுத்து நீங்க ஒரு 5 கேட்டகரி ஆஃப் ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, ஜஸ்ட் இந்த வெப்சைட் வந்துட்டு ஜாபோட டீடைல்ஸ் ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு இந்த இடத்துல ஐ அக்ரின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கு, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. ப்ரொசீட் டு ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நியூ யூசரா இருக்கிற பட்சத்துல நியூ கேண்டிடேட் கிளிக் ஹியர்னு ஒரு டேப் இருக்கா, இதை கிளிக் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட், அதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. இதுல என்னென்ன கேட்டிருக்காங்க, எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கறத ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்க. சோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கான்டாக்ட் பண்றதுக்கு மெயில் ஐடி ஆல்சோ கொடுத்திருக்காங்க. இந்த ஐடிக்கு கூட உங்க டவுட்ஸை ஃபார்வர்ட் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். குறைந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் அதே மாதிரி நான் சொல்லிட்டேன், ப்ரிஃபரபிளின் போட்டிருக்கிற இடத்துல ஃப்ரெஷரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜாபுக்கு சீக்கிரமா அப்ளிகேஷனை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you.